உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க எனக்கு தகுதி இல்லாதவரு. எனக்கு புருஷனா இருக்க தகுதியே இல்ல உங்களுக்கு. லட்சுமியை தாண்டி உங்க கண்ணுக்கு வேற எதுவும் தெரியலையா? தெரியவும் தெரியாத நீலம். அவ அன்புல இவர் குருடாயிட்டாரு. அவளை உண்மையிலேயே மகளா பாவிக்கிறாரு. ஆனா அவ மக இல்ல. சோ யூ ப்ளீஸ் காம் டவுன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பத்தியும் லக்ஷ்மியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? லக்ஷ்மி வேற எங்கேயோ பிறந்தவ. எங்களுக்குள்ள பந்தம் இல்ல. அவ எங்க வீட்டு மருமகள் ஆகணுங்கிறது ஆண்டவன் போட்ட முடிச்சு. அவளை நான் என் மகளா பாவிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவ எங்க வீட்டு மருமக இல்ல. லக்ஷ்மியை என்னோட சொந்த மகளா தான் பாக்குறேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு மகதான். என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலேயே அவன் நினைவுகள் கலந்திருக்கு. அங்க அவ மனசு பாதிக்கப்பட்டா அப்பாவான என் மனசும் பாதிக்கப்படும். என் மனசுல அந்த வலிய உணர்வு. அம்மா, நான் ஒரு அப்பனாமா பொண்ணு படுற வேதனையை போக்க முடியாத ஒரு தகப்பனா இருக்க. சாதாரணமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அவ வேதனையை போக்க முடியலையேன்னு வேதனைப்படுறேன். என்னால ஒண்ணு செய்ய முடியல. அப்படி உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா? உங்க பையன் அங்க உள்ள உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்காக நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலையே. அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு தோணி இருக்கணும். ஆனா இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லையே. நீங்க ஒரு தகப்பனா நான் செய்யற கடமைகளை நீ சந்தேகப்படாத சொல்லிட்டேன். நான் என்னைக்கும் உன்னை சந்தேகப்பட்டதில்ல. நீ அவனோட அம்மா. உன்னோட தாய் பாசம் உன்னோட. நான் அவனோட அப்பா. என்னோட. ஒத்துக்கிறேன். உங்க அன்பு உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க அவனுக்காக என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அவனுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? அவனை காப்பாத்துறதுக்காக இதுவரைக்கும் என்ன முயற்சி எடுத்தீங்க? எதுவுமே இல்லையே. என்னன்னு சொல்லுவீங்க? மார்க்கேஷ தோஷம் அதோட தீவிரத்தை முழுசா காட்டிருச்சு. இனிமே எதுவும் பண்ண முடியாது. சொன்னது புரிஞ்சது அவனுக்கு? இல்ல. புரிஞ்சுக்கோ. இனி நம்ம கையில ஒண்ணு இல்ல. அந்த ஆண்டவன் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம புள்ள ரிஷி நல்லபடியா வீடு திரும்புவான். அதுக்கப்புறம் நான் இதுக்கு நிச்சயம் நல்ல தீர்வை தேடுவேன். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். என் பையனை காப்பாத்த என் உயிரையே கொடுக்க. அவனை காப்பாத்துங்க. அவனை காப்பாத்த வேற வழி இருக்குன்னா முதல்ல அதை செய்ய. ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஏன் இப்ப நேரத்தை வீணடிக்கிறீங்க? உண்மையை சொல்லவா? நான் முதல்ல இந்த மார்க்கேஷ தோஷத்தை சீரியஸா எடுத்துக்குவேன். சத்தியமா சொல்றேன். என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும். லக்ஷ்மிய ரிஷியோட கவசமா நான் கொண்டு வர விரும்பல. அவங்கள கணவன் மனைவியா தான் பார்க்க விரும்பினேன். அண்ட் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா அவளோட ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீ அவளை மருமகளை ஏத்துக்க தயாராயிட்டியே. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மியை பத்தி எனக்கு தெரியும். அவளோட நடத்தையிலேயே சாதாரணமாவே அவ மனசை ஜெயிச்சிருப்பா. பட் அன்பார்ச்சுனேட்லி நான் தப்பா இருந்துட்டேன். யூ ஆர் கரெக்ட். நீங்க தப்பா இருந்துட்டீங்க. இப்பவும் தப்பா தான் இருக்கீங்க. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் நீங்க லக்ஷ்மி 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 அவ பேரையே சொல்லிட்டு இருக்கீங்க. என் தலையே வெடிக்குது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவ பேரை என் கண்ணு முன்னாடி எடுக்காதீங்க. எனக்கு எரியுது. இது பாருங்க, இந்த பொண்ணு மலிஷ்கா இருக்கால, இவ நம்ம ரிஷிக்கு பொருத்தமா இருப்பா. இவளை பாருங்க. எனக்கு இவளை பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ரிஷிக்கும் இவளை பிடிச்சிருக்கு. இப்ப இவளை ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா அவனுக்கு இவளதான் பிடிக்குங்க. ஜாதக பலனுக்காக தான் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து. ஆனா மலிஷ்கா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவ. நம்ம பையனோட கல்யாணத்தை நான் மலிஷ்காவோட நடத்த போறேன். Thank you. இது எனக்கு முதல்லயே தெரியுமே. இது ஒண்ணு புதுசு இல்ல. அப்ப இதையும் தெரிஞ்சுக்கோங்க. என் மக ரிஷி மலிஷ்காவை விரும்புறான். மலிஷ்கா தான் ரிஷியோட சந்தோஷம். யார் என்ன சொன்னாலும் ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் நடக்கும். ரிஷி இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயும் எதுக்காக கெஞ்சினதில்லை. அதுக்கு அவசியமும் ஏற்பட்டதில்லை. இன்னைக்கு முதல் முறையா என் மகனுக்காக
அந்த லக்ஷ்மி கிட்ட போய் கேட்டேன். ஆனா அவ மறுத்துட்டா. அமைதியாயிரு நீலம், அத மறந்து. சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. மார்க்கேஷ தோஷம் வேற யாருக்காவது இருந்து நம்ம பொண்ணு சோனியாவை கேட்டிருந்தா கட்டி கொடுத்துருப்போமா? இங்க விஷயமே வேற. ரிஷி கூட சேர்ந்து வாழ மலிஷ்கா தாங்க விரும்புறா. நீலம், மலிஷ்கா மார்க்கேஷ தோஷத்தோட போராடல, நம்மள மாதிரியே விலகி நின்னு வேடிக்கை தான் பாக்குறா. ஆனா உனக்கு ரிஷி அப்படி இல்ல, நீ அவன் மேல உயிரிய வச்சிருக்க. ஆனாலும் இந்த நேரத்துல உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது தானே? நம்மால எதுவும் முடியாது. ஆனா யார் கையில இருந்ததோ அவர். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன, நடந்த எல்லாத்தையும் மறந்துருமா. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி அவளோட ஸ்தானத்துல சரியா நிக்கிறா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ ரிஷியை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்க. உன்னோட இயலாமையினால வர்ற கோவத்தை நீ லக்ஷ்மி மேல உங்களுக்கு இது காட்டுறது புரியாதுங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்ன அங்க போய் கெஞ்சினது நீங்க இல்ல, நான் தானே. ரிஷியை காப்பாத்தணும், என் கூட வான்னு நான் அவகிட்ட பிச்சை கேட்டேன். ரிஷியை காப்பாத்தி கொடுன்னு கெஞ்சினேன். என்ன நீலம், நீ அவளோட தன்மானத்தை விலை பேச போயிட்ட. பணம் கொடுத்து அவளை வாங்க போயிட்ட. என் மகளை பத்தி எனக்கு தெரியும், அவளுக்கு சுயமரியாதை முக்கியம். எனக்கு புரியுது. இங்க நம்ம பையன் உயிருக்காக ஐசியூல போராடுறான். அதே நேரம் அங்க லக்ஷ்மி எடுத்த முடிவை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா. தாராளமா நீங்க பெருமைப்பட்டுக்கோங்க. அவதான் கரெக்ட், நான் எப்பவும் தப்புன்னு சொல்லுங்க. அவளை கூட்டிட்டு வர பணத்தை எடுத்துட்டு நாங்க போனது தப்புன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, சொல்லிக்கோங்க, சொல்லிட்டு போங்க. அத பத்தில எனக்கு இப்ப கவலையே இல்ல. இன்னும் சொல்ல போனா என்னோட கணவருங்கிறத தாண்டி நீங்க அவளுக்கு அப்பா ஆயிட்டீங்க. ஆர்கியூ பண்ண விரும்பல. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. நாங்க போயிருந்தல்ல அவளை கூட்டிட்டு வரதுக்காக, இப்ப சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என் ரிஷியை பார்க்க நான் அவளை அனுமதிக்கவே மாட்டேங்க. இதுக்கப்புறம் அவ ரிஷியை என்னைக்கும் பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. அவ பேரை கூட கேட்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஐ ஜஸ்ட் ஹேட் தட் கேர்ள். நான் அவளுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தேன். அவ வீட்டுக்கே போய் கொடுத்தேன். ஆனா அவ நிராகரிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவ மேல எனக்கு துளி கூட அக்கறை ஏற்படாது. எந்த ஆஃபரும் நான் அவளுக்கு கொடுக்கவும் மாட்டேன். எழுந்திரு ப்ளீஸ். நான் உன்னை கொஞ்சம் கூட பேச விட மாட்டேன்னு நீ சொல்லுவல. இப்போ நீ பேசு. எழுந்திரு. எழுந்து உனக்கு என்ன வேணுமோ பேசு. அது எல்லாத்தையும் நான் கேக்குறேன். நான் வாயை மூடிட்டு இருப்பேன், நான் பேச மாட்டேன். ஆனா ப்ளீஸ் எழுந்திரு. ரிஷி, நீ எழுந்திரு. எனக்கு உன் கூட இப்போ சண்டை போட்டாகணும். ஒரு மனைவிய போல சண்டை போடணும். நான் வந்து உன்னோட மனைவின்னு அந்த நர்ஸ் கிட்ட சொன்னேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.